ஹாப்பி ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு இந்த மொச்சக்கொட்டை சொல்லுவாங்களே அதை வந்து நல்லா வறுத்து ஊற வச்சுக்கோங்க. காலையில் செய்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா ஓவர் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது நல்லாவே வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ அது கூட வந்து க்ளீன் பண்ண ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 10லேருந்து 15 விசில் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதுக்குள்ள வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 3 வெங்காயம் போல் மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு அதோடு சேர்த்து தக்காளி வந்து 2 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் அந்த இது மட்டும் போட்டு குழம்பு வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக தான் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட்டுக்கால்லையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது சேர்க்கும் போது குழம்பு வந்து நிறையவே வந்துடும். அப்புறம் நீங்கள் இப்போவே கரெக்டாக தண்ணி சேர்த்துட்டீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த மொச்சையும் அந்த காலையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு கொதிக்கிற குழம்புல வந்து அதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஆக்கணுங்கன்னா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்